Salut les amis, vous allez bien? Bienvenue sur ma chaîne YouTube de French Academy Tamil. Aujourd'hui, vous allez apprendre 10 phrases très utiles en français pour communiquer. அனைவருக்கும் வணக்கம். French Academy Tamil சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் நாளாந்தம் பிரெஞ்சு உரையாடல்களில் மிகவும் முக்கியமாக பயன்படுத்தும் 10 வசனங்களை பார்க்க போகிறோம். இந்த முக்கியமான வசனங்களை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு நினைவில் வைத்திருப்பதன் மூலம் தேவைப்படும் சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தி கதைக்க முடியும். இந்த முறை எனக்கு மிகவும் பிரெஞ்சு மொழியை கதைப்பதற்கு உதவியாக இருந்தது. ஏற்கனவே இது சம்பந்தமாக 2 வீடியோக்கள் பதிவிட்டுள்ளேன். இது 3வது பகுதி. பார்க்க விரும்புபவர்கள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கை கொடுக்கிறேன், சென்று பாருங்கள். இதே போல பிரெஞ்சு சம்பந்தமாக நீங்கள் தமிழ் மூலம் இலகுவாக கற்க வேண்டுமென்றால் பிரெஞ்சு அகாடமி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். முதலாவதாக நாம் பார்க்க போவது பிரெஞ்சில் எவ்வாறு ஒரு பொருளினுடைய அல்லது பொருட்களினுடைய விலையை கேட்பது என்பதை பற்றியதுதான். இது அனைவருக்கும் தெரிந்திருந்தாலும் முறையாக எப்படி கேட்பது என்பதை பற்றி பார்ப்போம். Si on demande le prix d'un seul objet, அதாவது நாம் ஒரு பொருளினுடைய விலையை கேட்கும் பொழுது c'est combien அல்லது il est à combien அல்லது elle est à combien என்று கேட்க வேண்டும். உதாரணமாக பேக்கரி அதாவது boulangerie ஒன்றில் சென்று சாக்லேட் கேக் ஒன்று வேண்ட போகிறீர்கள். அதனை காட்டி bonjour madame, je vais prendre un gâteau au chocolat, il y a combien என்று கேட்க வேண்டும். நீங்கள் கேட்கும் பொருள் ஆண்பாலாக இருந்தால் il என்று பாவிக்க வேண்டும், பெண்பாலாக இருந்தால் elle என்று பாவிக்க வேண்டும். தனியாக ஒரு பொருளின் விலையை கேட்பதற்கு வேறு வழிமுறைகளும் இருக்கின்றன. உதாரணமாக quel est le prix அல்லது il அல்லது elle fait combien என்றும் கேட்கலாம். உதாரணமாக ஆடை ஒன்றினுடைய விலையை கேட்பதற்கு quel est le prix de cette robe என்று கேட்க வேண்டும். அல்லது elle fait combien cette robe என்றும் கேட்கலாம். தனிய ஒரு பொருளின் விலையை கேட்பதற்கு இன்னொரு முறையும் இருக்கின்றது. combien coûte. உதாரணமாக combien coûte les chaussures noires என்று கேட்க வேண்டும். இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். சந்தை ஒன்றில் சென்று 1 கிலோ கேரட்டின் விலை என்ன என்று கேட்பதற்கு combien coûte le kilo de carottes s'il vous plaît என்று கேட்க வேண்டும். இந்த தனிய ஒரு விலையை கேட்பதற்கான எல்லா முறைகளையும் ஒரு முறை பார்ப்போம். c'est combien, il அல்லது elle est à combien, il அல்லது elle fait combien, combien coûte, quel est le prix. இவற்றில் ஏதாவது ஒரு முறையை தெரிவு செய்து நீங்கள் கேட்க பழகலாம். இரண்டாவதாக si on demande le prix total, அதாவது நாம் கடையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை வாங்கும் பொழுது அவற்றினுடைய மொத்த விலையை ça fait combien என்று கேட்க வேண்டும். உதாரணமாக boulangerie ஒன்றில் சென்று une baguette et 3 croissants et un pain chocolat வேண்டுகிறீர்கள் என்றால் இவற்றுக்கு பே பண்ணும் பொழுது ça fait combien என்று கேட்க வேண்டும். மூன்றாவதாக si on paye un service et une personne, அதாவது நாங்கள் யாரிடமிருந்து பெற்ற சேவைக்காக பணம் செலுத்த வேண்டியிருந்தால் அல்லது ஒரு நபருக்கு பணம் செலுத்த வேண்டியிருந்தால் je vous dois combien என்று கேட்க வேண்டும். உதாரணமாக சிறிய கடைகளில் நாம் பே பண்ணும் பொழுது மற்றும் மருத்துவர்களிடம் செல்லும் பொழுது டாக்ஸியில் பே பண்ணும் பொழுது இவ்வாறு கேட்க வேண்டும். je vous dois combien. நான்காவதாக நாம் பார்க்க போவது ஒருவர் தும்மும் பொழுது எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதை. பிரெஞ்சில் தும்முவதை éternuer என்று சொல்லுவோம். குழந்தைகள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் தும்மும் பொழுது atesouer என்று சொல்ல வேண்டும். நம்மை விட வயதில் பெரியவர்கள் அல்லது நமக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் தும்மும் பொழுது avouer என்று சொல்ல வேண்டும். ஐந்தாவதாக பேக்கரி ஒன்றில் சென்று பிறந்த நாள் ஒன்றுக்கு கேக் ஆர்டர் செய்வது எப்படி என்பதை பார்ப்போம். bonjour monsieur, j'aimerais commander un gâteau d'anniversaire pour 4 personnes s'il vous plaît என்று சொல்ல வேண்டும். இதில் j'aimerais commander என்றால் நான் ஆர்டர் கொடுக்க விரும்புகிறேன் என்பது அர்த்தமாகும்.
j'aimerais என்பதற்கு பதிலாக je voudrais commander என்றும் கூறலாம். pour 4 personnes என்றால் 4 பேருக்கு. ஆறாவதாக நாம் எங்கும் வெளியில் செல்லும் பொழுது, குறிப்பாக ரெஸ்டாரண்ட் அது போன்ற இடங்களுக்கு செல்லும் பொழுது டாய்லெட் எங்கே இருக்கிறது என்று கேட்போம் அல்லவா? அதனை où sont les toilettes s'il vous plaît என்று கேட்க வேண்டும். இங்கே டாய்லெட் என்பது பிரெஞ்சில் எப்பொழுதும் பன்மையிலே வரும். pardon madame, où sont les toilettes s'il vous plaît என்று கேட்க வேண்டும். ஏழாவதாக நாம் யாரிடமும் அட்ரஸ் கேட்கும் பொழுது நாம் கேட்கும் இடம் அந்த இடத்திலிருந்து தூரமா என்று கேட்பதற்கு c'est loin d'ici என்று கேட்க வேண்டும். c'est loin d'ici என்று கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்கும் பொழுது non c'est tout près, இல்லை மிகவும் அருகில் இருக்கிறது என்று சொல்வார்கள். அல்லது non c'est à 10 minutes à pied, அதாவது நடந்து சென்றால் 10 நிமிடம் எடுக்கும் என்பது இதன் அர்த்தமாகும். அடுத்ததாக கடைக்கு சென்று பொருட்கள் வாங்க போகின்றேன் என்பதற்கு je vais faire les courses என்று சொல்ல வேண்டும். je vais faire les courses. ஒன்பதாவதாக இன்று என்ன திகதி என்று கேட்பதற்கு quelle est la date aujourd'hui என்று கேட்க வேண்டும். அதற்கு nous sommes le 31 octobre என்று சொல்ல வேண்டும். அல்லது nous sommes mardi 27 mars 2021 என்று சொல்ல வேண்டும். அடுத்ததாக என்ன நாள் என்று கேட்பதற்கு quel jour sommes-nous aujourd'hui என்று கேட்க வேண்டும். அதற்கு நாம் nous sommes mercredi என்று பதிலளிக்கலாம். அதே போல nous sommes le combien aujourd'hui என்று கேட்டால் nous sommes le 9 என்று சொல்லலாம். இறுதியாக நீ எங்கே இருக்கின்றாய் அல்லது வசிக்கின்றாய், நீங்கள் எங்கே வசிக்கின்றீர்கள் என்று கேட்பதற்கு où est-ce que tu habites அல்லது tu habites où அல்லது vous habitez où அல்லது où est-ce que vous habitez என்று கேட்க வேண்டும். இதற்கு நாம் உதாரணமாக j'habite en France அல்லது j'habite à Paris என்று சொல்ல வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் உபயோகமானதாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் French Academy தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.